Hey guys, வணக்கம் and welcome back to my channel ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கு நம்ம ஒரு வெயிட் லாஸ் கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போறோம். இது நீங்க லஞ்சுக்கு எடுத்துக்கும் போது குயிக்கா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அதுவும் சிறுதானியத்தை வச்சு ரொம்ப ஒரு புரோட்டீன் ரிச்சா நம்ம இதை செய்ய போறோம். ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெயிட் லாஸ் ரெசிபிஸ் எல்லாம் நிறைய வரும். மிஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. நாம் இன்னைக்கு சிறுதானிய ரெசிபியான குதிரைவாலி அரிசி வச்சு பாசிப்பருப்பு சேர்த்து ஒரு மதிய உணவு செய்ய போறோம் வெயிட் லாஸ்க்காக. ஒரு டம்ளர் குதிரைவாலி அரிசி எடுத்தீங்கன்னா 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஸோ தால் ஏதோ ஒரு தால் உங்க வெயிட் லாஸ்ல கண்டிப்பா தினமும் நீங்க சேர்த்திக்கணும். பாசிப்பருப்பு வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் சத்து அதிகமா இருக்கிற ஒரு உணவு. நீங்க அதை எடுத்துக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா வெயிட் லாஸ் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம கஞ்சி மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணீர் வந்து கொஞ்சம் அதிகமா சேர்க்கணும். நம்ம யூஸ்வலா சேர்க்கறத விட அதிகமா இருந்தாதான் கஞ்சி டைப்புக்கு நம்ம வைக்க முடியும். நான் 1/2 டம்ளருக்கு 7 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 விசில் வரைக்கும் இதை வேக விட்டுருங்க. இப்ப பாருங்க இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து இன்னி நல்லா குழஞ்சு இருக்கணும். அதனால நான் மத்து வச்சு இதை கொஞ்சம் நான் கடைஞ்சிக்க போறேன். தண்ணி வந்து இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும். ஒருவேளை தண்ணி நீங்க பத்தாம இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நல்லா சூடான கொதிக்கிற தண்ணி சுடு தண்ணி ஆட் பண்ணி ஒரு கொதி விட்டு இறக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இது போல ஒரு மத்து வச்சு இதை நல்லா நான் கடைஞ்சிக்க போறேன். நம்ம கஞ்சி டைப்ல வைக்கிறங்காட்டிக்கு இன்னும் நல்லா கூழ் மாதிரி கரைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த கஞ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாளிப்பு செய்யணும். ஸோ தாளிப்பு செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் அடுப்புல வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை, அதாவது ஒரு கொத்தளவு கருவேப்பிலை இலை, கொஞ்சமா மல்லி இலைகள், கொஞ்சமா பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர், அது நல்லா 1-2மா கிரஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், தாளிப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இந்த கஞ்சியில நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காரத்துக்காக தான் மிளகு சேர்க்கிறோம். ஸோ இதை நீங்க மிளகோடு சாப்பிடும்போது ரொம்ப சுவையா இருக்கும். ஸோ உங்களுக்கு மிளகு பிடிக்காதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க கொஞ்சமா வரமிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுதான், இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு சூப்பரான ஹெல்தியான புரோட்டீன் ரிச் லஞ்ச் ரெசிபி வந்து தயாராயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப சுவையா இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளஸ்டா நீங்க குக் பண்ணி சாப்பிடணும், ரொம்ப ஹெல்தியா சாப்பிடணும், வெயிட் லாஸும் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட ஹெல்தியா வாழலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல நிறைய ரெசிபிஸ் அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாம என்னோட இன்னொரு சேனலான ரெசிபிஸ் ட்ரெண்டிங் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஸோ மேலும் ஒரு சூப்பரான ஒரு ஹெல்தியான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு கண்டிப்பா இந்த ரெசிபி வீடியோவை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இன்னும் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷனை செட் பண்ணா மட்டும்தான் என்னோட வெயிட் லாஸ் ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.